அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி திட்டம், ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபா ஒரு நல்ல திட்டம். இந்த மாதிரி அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல பெண்களை கவர்ந்த ஒரு திட்டம் அது. அப்போ இதெல்லாம் மறைக்கிறது என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் லீக் கூட முத்திரை குத்திருக்குன்னு சொல்றாரு. அதை விட மோசமா என்ன சொல்றாரு, காங்கிரஸ் வந்து உலகத்துல 2 முஸ்லீம் நாட்டை உருவாக்கிடுச்சுங்கிறாரு. அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட ஒரு தவறான முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாரு. ராம்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க, அந்த தீர்ப்பை மாத்திடுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறது. 10 வருஷம் நீங்க என்ன சாதனை செஞ்சீங்க அப்படின்னு பேச வேண்டாமா நீங்க? நாங்க மீண்டும் ஆட்சி வந்தால் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த போறோம் சொல்லணும்ல இல்லையா? அப்ப அதை பற்றிலாம் எதுவுமே பேசாம எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை பிளவுபடுத்துற மாதிரி பேசுறாரு. ஒரிசாவில் போய் பேசுறப்ப பூரி சங்கராச்சாரிய இவருடைய ஜெகநாதர் ஆலயத்துடைய பொக்கிஷ சாய் வந்து தமிழ்நாட்டு போயிடுச்சுங்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு வெறுப்பு அரசியல். முதல் கட்ட தேர்தல் எடுக்கிறவங்க இங்க வந்து பேச தயாரா? தமிழ்நாட்டில் தான் உங்க சாவி இருக்கு, அந்த சாவி கோயில் சாவி கொடுங்க என்று சொல்லி கேட்க தயாரா? அவரு இங்க தேர்தல் முடிஞ்சுட்டு அங்கே போய் பேசுறாரு. அப்ப வந்து அப்பட்டமான சந்தர்ப்பாத நிலை, எப்படியும் ஜெயிக்குங்கிற நிலை, நாட்டுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு மத நல்லிணக்கம் இதை பற்றிலாம் பிரதமர் கவலைப்படவில்லை. எனவே ஒரு அருவருப்பான மிக மோசமான வெறுக்கத்தக்க ஒரு பிரச்சாரத்தை தான் மோடி செய்தார். அதனால ஓரளவு அவங்களுக்கு வந்து பலன் அளிச்சிருக்கு. ஏன்னா சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு வாக்கு வங்கி போலரைஸ் பண்றதுக்கு அது உதவி இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அப்ப இதுதான் அவங்களுடைய திட்டமிட்ட சதின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாக்க நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கலவரங்களை சந்திக்கும் மிக மோசமான நிலைமைகள் வந்து இந்தியாவில் உருவாங்கிறத நான் பார்க்குறேன்.